2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க எல்லா வயசு அப்படி மூடுன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக ஓட்டு போட்டீங்க. வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது உதயநிதி ஸ்டாலின், அதாவது துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின ஒரு பேச்சு. அதாவது டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்ட்டு பொதுமக்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவரோட பதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 கலைஞர் டாஸ்மார்க்கை மூடுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? போட்டி ஜெயிக்க வச்சிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுகவை தானே ஜெயிக்க வச்சிங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2016 நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா கலைஞர் ஜெயிச்சிருப்பார், டாஸ்மார்க்கை மூடி இருப்பார். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காமல் அதிமுகவை கொண்டு வந்ததுனால தான் டாஸ்மார்க்கை மூட முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். 2016 நீங்கள் கலைஞரை கொண்டு வந்திருந்தா டாஸ்மார்க்கை இழுத்து மூடி இருப்பாங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பாங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. 2016 எலெக்ஷனில் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, கலைஞருக்கு ஓட்டு போடல, அதனால் டாஸ்மார்க்கை இன்ன வரைக்கும் மூட முடியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2021 எலெக்ஷன் ஒன்று வந்துச்சுல, 2021 எலெக்ஷன் வந்துச்சுல, அதில் ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். சரியா? அந்த வாக்குறுதி கொடுத்தாருல, அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நீட்டை ஒழிக்க முடியலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ராகுல் காந்தி வந்தப்போ நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மத்தியில் நாங்கள் ஆட்சியில், பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இந்த எலெக்ஷனில் பிஜேபி வெளியே போணுச்சு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எங்களால் நீட்டை ஒழிக்க முடியும்னு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்பாயின்மெண்ட்டை போட்டு வச்சுட்டாரு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்களே. ஆக நாங்கள் சொன்ன வாக்குறுதியையே நிறைவேற்றாத போது நீங்கள் டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு சொன்னால் கடுப்பாகுமா ஆகாதா? ஏன்னா டாஸ்மார்க்கில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு வருமானமே இருக்குது, தமிழ்நாடு அரசே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு முக்கியமான ஒரு வருவாயில் கை வச்சா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யணும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் வருமானம் மட்டும் இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் கிடையாது, 20 ரூபா ஸ்டிக்கருன்ற பேரில் ஒட்டி அந்த 10 ரூபாயை ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் 20 ரூபா ஏற்றிடுறாங்க. 20 ரூபா ஏற்றிட்டு ஸ்டிக்கர் கொடுத்தா 10 ரூபா. ஆனால் அந்த பழைய 10 கணக்கில் அப்படியே தான் நிற்கிது. ஆனால் வெளி உலகத்துக்கு சொல்கிறது எப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறோம், ஆமாம் உண்மைதான் வாங்குகிறோம், ஆனால் அதை ஸ்டிக்கருக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்றது. ஆனால் விற்பனை செய்கிறது 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பனை பண்ணுறது. இப்படி கொள்ள லாபம் பார்க்குற டாஸ்மார்க்கை மூடணும்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் பொதுக்கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு. அதனால் இனிமேல் பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா டாஸ்மார்க்கை மூடணும், அதை மூடணும், இதை மூடணும் அப்படின்ட்டு தேவையில்லாமல் தமிழ்நாட்டோட வருமானத்தில் கையை வைக்காதீங்க. நன்றி.